ஹலோ வெல்கம் வர்ஸ் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது மலை சீரியல் தாங்க. மலை சீரியலில் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாம இப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருந்துட்டு நேராக வந்து கோர்ட்டுக்கு வந்து வந்துருவாருங்க. விஜய் மட்டுமா வருவார், எல்லாருமே வந்து நாளைக்கு வந்து கோர்ட்டுக்கு வந்து தான் ஆகணும். அந்த இடத்துல வந்து எல்லார் மூஞ்சிலையும் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து முழிஞ்சு தான் வந்து ஆகணும். அப்படி வந்து நம்ம மல்லி வந்து யார் கூட வந்து வராங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, ராஜேஸ்வரி, ரஞ்சிதம், கதிரேசன், நிஷா இவங்க 4 பேர் எல்லாருமே வந்து வராங்க. அந்த கேங்கில வந்து நம்ம மல்லியும் வந்து வராங்க. என்னடா இது! நம்மளுக்கே ஒரு ட்விஸ்ட் வந்து குடுத்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து யோசிக்கிறாரு, முழிக்கிறாரு. என்ன இவ மல்லி வந்துட்டு அவங்க கூட வந்து வந்துட்டுருக்கா. அதுவும் நம்ம பரம எதிரி. அது நம்ம கிட்டேருந்து வந்து மொத்தமா வந்து புடுங்கிட்டு போனா, அவளே வந்து பயங்கரமா வந்து திட்டிக்கிட்டு இருப்பா. இவங்க கிட்டேருந்து வந்து மொத்தமா வந்து புடுங்கிட்டு போயிட்டாளே! அவ கூட வந்து வந்துட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய்க்கு வந்து ரொம்பவே வந்து ஷாக் ஆயிடுச்சுங்க. சரி ஓகே. ஏதோ ஒரு விஷயம் நல்ல விஷயத்துக்காக தான் வந்து மல்லி வந்து அவ கூட வந்து வந்திருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து மனசுல வந்து நினச்சுக்கிட்டு ஆறுதல்ல வந்து படுத்திக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட வந்து விஜய் மட்டுமா வந்திருப்பாரு. கண்டிப்பா வந்து விஜயோட கேஸ்ன்னா வந்து யார் வந்திருப்பாங்க? நம்ம வெண்பா குட்டி, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அன்னபூர்ணி. அன்னபூர்ணி வந்து அந்த சமயத்தில வந்து பார்த்தீங்கன்னா, "நீங்க நடங்க மாப்பிள, நான் வந்து பின்னாடியே வந்து வந்துடுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம அன்னபூர்ணி வந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, கூட வந்தது யாரு? ஒரு குட்டி வாலு. அது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா குட்டி தான். அந்த வெண்பா குட்டி இருந்துட்டு, "மல்லியம்மாவ வந்து நான் வந்து ரொம்ப நாள் ஆச்சு பார்த்து. மல்லியம்மா கிட்ட கண்டிப்பா வந்து நான் வந்து பேசியே ஆகணும். மல்லியம்மா இல்லாம என்னுடைய வாழ்க்கை வந்து ஒரு நிலையா இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி வந்து நெனச்சிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, மல்லியம்மாவ வந்து பார்த்ததுமே வந்து, "நான் வந்து கண்டிப்பா வந்து மல்லியம்மாவ போய் வந்து கட்டிப்பிடிச்சே ஆகணும். மல்லியம்மா என்ன வந்து ஏன் விட்டுட்டு வந்து போனீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் வந்து கேட்டே ஆகணும். அந்த கேள்விக்கு வந்து எனக்கு வந்து விடை தெரிஞ்சே வந்து ஆகணும். அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா குட்டி இருந்துட்டு மனசுக்குள்ள நெனச்சுக்கிட்டு உடனே வந்து பார்த்த உடனே வந்து, "மல்லியம்மா, மல்லியம்மா ஏன் மல்லியம்மா எங்கள விட்டு வந்து போனீங்க? நாங்க வந்து என்ன தப்பு பண்ணோம்? நாங்க வந்து என்ன தப்பு பண்ணியிருந்தாலுமே வந்து சாரி. நீங்க வந்து கண்டிப்பா வந்து வீட்டுக்கு வந்து மறுபடியும் வந்து வந்துரணும்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா இருந்துட்டு ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணி கெஞ்சிட்டு இருக்காங்க. நம்ம மல்லி இருந்துட்டு, "நீ எல்லாம் ஒண்ணும் கவலைப்படாத. நீ வந்து உங்க டாடா கூட தான் வந்து இருக்கணும். நான் வந்து யாரு? நான் வந்து யாரோ பாதியில வந்தேன், பாதியிலேயே வந்து போயிடுறேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வெண்பா கிட்ட வந்து ஆஷா வந்து பேசுறாங்க. "என்ன மல்லி இது மறுபடியும் வந்து ஆஷா வந்து பேசணுமா?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டிங்கன்னா, "ஆமா பேசி தான் வந்து ஆகணும். வேற என்ன பண்றது? கேஸ் வந்து இன்னும் வந்து முடியலையே. கேஸ் வந்து இவங்க பக்கம் வந்து சாதகமா வந்து வந்ததுன்னா, கண்டிப்பா வந்து மல்லி வந்து என்ன வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வரும்." ஆனா அந்த சாக்ரிஃபைஸ்க்கெல்லாம் வந்து மொத்தமா வந்து ஆப்படிக்கிற மாரி வந்து இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா, கதிரேசனும், நிஷாவும் வந்து விறுவிறுன்னு வந்து வந்துட்டுருக்காங்க. நம்ம பக்கம் தான இன்னைக்கு வந்து கேஸ் வந்து முடிய போது. வெண்பாவ வந்து நாம வந்து இப்பயே வந்து தூக்கிட்டு வந்து போக போறோம். அப்படின்னு சொல்லிட்டு வந்து விறுவிறுன்னு வந்து வந்துட்டுருக்காங்க. அப்படி வந்து வர்றவங்கள வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, யார் வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ராஜேஸ்வரி தான். என்னடா இது மல்லியவும் வந்து வரவேற்கிறா, இது என்னது கதிரேசனையும் வந்து வரவேற்கிறா. 2 பேரையும் வந்து மாறி மாறி வரவேற்கிறா. அப்ப யாருக்கு தான் வந்து சாட்சி வந்து சொல்லப் போறா இந்த ரஞ்சிதா? அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வந்து யாருக்குமே வந்து சாட்சி சொல்லாம போயிட்டாலேயும் வந்து பிரச்சனை. சாட்சி ஒருத்தருக்கு சொன்னாலேயும் வந்து பிரச்சனை. 2 பேருக்கு சொன்னாலேயும் வந்து பிரச்சனை. எப்படி இருந்தாலும் வந்து ஆடு இன்னைக்கு வந்து துண்டாகிறது வந்து கண்டிப்பா வந்து தெரிஞ்சு போச்சுங்க. அந்த ஆட்ட வந்து சும்மா வந்து விடக்கூடாது. கண்டிப்பா வந்து துண்டாக்கிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நல்லாவே வந்து தெரிஞ்சு போச்சு. சரி ஓகே. இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு இருந்தாலே, மறுபக்கத்தில வந்து என்ன ஆகப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, விஜய் இருந்துட்டு, "நான் வந்து அந்த கொலைய வந்து பண்ணல. நான் வந்து பண்ணியிருந்தா நான் இந்நேரம் வந்து என்னுடைய உண்மையான முகத்த வந்து நீங்க வந்து பார்த்துருப்பீங்க. ஆனா நான் பண்ணல அப்படின்னு சொல்லும்போது, அந்த கொலைய வந்து யார் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்கணும். அதுதான் வந்து நானும் வந்து இவ்வளோ நாள் வந்து தேடிட்டு இருக்கேன்." அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜயும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. "என்ன இது கொலைய வந்து நீங்க வந்து பண்ணல. அப்ப நீங்க வந்து எப்படி வந்து சொல்றீங்க? உங்க தரப்பு வந்து வக்கீல் எங்க?" அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்க, உடனே வந்து விஜய் வந்து பிதுன்னு வந்து முழிக்கிறாருங்க. எங்கடா வந்து வக்கீல்? வக்கீல வந்து அந்த ஜூனியர் என்னுடைய சித்திய வந்து நான் வந்து கேட்டிருந்தேன் வக்கீலா. அவங்க வந்து அவருடைய ஜூனியர வந்து எனக்கு வந்து அப்பாயின்ட்மென்ட் வந்து பண்ணியிருந்தாங்க. ஆனா கடைசி நேரத்தில வந்து அவன் வந்து பார்த்தீங்கன்னா வரல. அப்படின்னு சொல்லும்போது, "அப்போ உங்களுக்கு வந்து வக்கீல் இல்ல. தானாவே வந்து தனியாவே வந்து வாதாட போறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, "நிறுத்துங்க மை லார்ட்" அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு குரல் வந்து வந்ததுங்க. யார்ரா அப்படின்னு திரும்பி பார்த்தா அன்னபூர்ணி. அன்னபூர்ணி என்ன இது திடீர்னு வந்து இப்படி வந்து கத்திட்டீங்க? அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்த உடனே அன்னபூர்ணி வந்து முன்னாடி வந்து என்ட்ரி குடுக்கும். பின்னாடியே வந்து வர்றாங்க பாருங்க. "வெற்றி நடை போட்டு சிகரத்தில் ஏறு. என் பேரு படையப்பன் இளவட்ட நடையப்பன் என்னோட உள்ளதான இளஞ்சிங்க பாடையப்பா பாடையப்பான்ற மாரி வித்யா வந்து வராங்க. என்னடா இது இப்படியாப்பட்ட ஒரு ராஜ நடியா இருக்கே! அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தா, அவங்க தாங்க வந்து விஜய்க்காக வந்து வாதாட போறதுக்கு வந்து மறுபடியும் வந்து ரீ என்ட்ரி வந்து குடுக்குறாங்க.
ஏம்மா நீ வந்து லாஸ்ட் டைமே வந்து இந்த கேஸில் வந்து நீ தான் வந்து சாட்சி வந்து சொல்லி சொன்ன, மறுபடியும் வந்து உன்னையும் வந்து பொய் சாட்சிக்கு வந்து ரெடி பண்ணிட்டாங்களா, இல்லை இவங்க ரெடி பண்ணாங்களா, இல்லை அவங்க ரெடி பண்ணுவாங்களா, யாரும்மா வந்து ரெடி பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஜட்ஜே வந்து மறுபடியும் வந்து கேள்வி கேட்குற நிலைமைக்கு வந்து தள்ளப்படுவாங்கன்னு தான் நினைக்கிறேன் நம்ம அன்னபூர்ணி. சரி ஓகே, அன்னபூர்ணி வந்து போய் கூட்டிகிட்டு வந்தாங்க வித்யாவை. உங்கள் ஜூனியர் எங்கே சித்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம விஜய் வந்து கேட்குவாருன்னு நினைக்கிறீங்க. கண்டிப்பாக வந்து ஜூனியராவது மண்ணாங்கட்டியாவது அதான் என் அம்மாவே வந்து வந்துட்டாங்க, இதுக்கப்புறம் வந்து ஆட்டம் வேறு மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து யோசிக்குவாங்க. அதுக்கப்புறம் மல்லி வந்து பார்க்குறாங்க, என்னடா இது நம்ம பெரியம்மாவா இது எதோ வந்து பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்ருக்காங்க. பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பை, see you, ta-ta.